2026ஆம் ஆண்டின் உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் 4வது இடத்தை பிடித்த பிரான்ஸ். டுலூஸ் நகரில் ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் இருவர் மீது ஆயுதத்தால் திடீர் தாக்குதல். இது ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என நகர மேயர் சந்தேகம். தனியார் வாடகை வாகனங்களான VDC ஓட்டுநர்களுக்கான விதிமுறைகளில் முக்கிய மாற்றம். கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு வருடம் அனுபவம் இருந்தால் அட்டை பெறும் பழைய நடைமுறை ரத்து. திட்டமிட்ட காலத்திற்கு முன்பாகவே ஐபோன்களில் டிஜிட்டல் வடிவில் நவிகோ பயண அட்டை அறிமுகம். ஆப்பிள் நிறுவனத்தின் காட்ட செயலியுடன் நவிகோ அட்டையை இணைத்துக் கொள்ளும் வசதி. பிரான்சில் 5வது கோடைக்கால வெப்ப அலை தீவிரம். நாளை நிலைமை மேலும் தீவிரமடைவதால் என்பது மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை. பிரான்சில் அதிரடி சோதனை. கணக்கில் காட்டப்படாத 2 தொழிலாளர்கள் மற்றும் ஆவணமில்லாத வெளிநாட்டவர்களால் வணிக நிறுவனங்கள் மூடல். பாரிஸ் பொது போக்குவரத்து நிறுவனத்தில் அரசியல்வாதிகளுக்கு போலி வேலைவாய்ப்புகள் என ஊழல் தடுப்பு அமைப்பு பகிரங்க புகார். எந்த வேலையும் செய்யாமல் அரசியல்வாதிகள் ஊதியம் பெற்றதாக குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். உலகின் மிக சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் பிரான்ஸ் 4வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ள அதே வேளையில் உலக அமைதியான நாடுகள் பட்டியலில் 99வது இடத்திற்கு சரிந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அமைப்பு வெளியிட்டுள்ள 2026ஆம் ஆண்டிற்கான தரவரிசை பட்டியலில் பிரான்ஸ் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இதன்படி பிரெஞ்சு பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் எவ்வித முன் விசாவும் இன்றி உலகளவில் 186 நாடுகளுக்கு பயணம் செய்ய முடியும். இருப்பினும் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் அமைப்பு வெளியிட்டுள்ள உலகளாவிய அமைதியான நாடுகள் பட்டியலில் பிரான்சுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 163 நாடுகள் இடம்பெற்ற இந்த தரவரிசையில் பிரான்ஸ் 99வது இடத்தையே பிடித்துள்ளது. குற்றங்கள், பயங்கரவாதம், அரசியல் நிலைத்தன்மை மற்றும் இராணுவமயமாக்கல் உட்பட 23 முக்கிய பாதுகாப்பு காரணிகளின் அடிப்படையில் இந்த பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. இதில் பிரான்சின் பெருமளவிலான இராணுவமயமாக்கல், வலுவான இராணுவத்தை கொண்டிருத்தல் மற்றும் உலகளாவிய ஆபத்தான பகுதிகளில் பிரெஞ்சு படைகள் முகாமிட்டுள்ளதே பிரான்ஸ் அமைதியான நாடுகள் பட்டியலில் கீழே செல்ல முதன்மை காரணமாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு பிரான்சின் டுலூஸ் நகரில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் இருவர் மீது மர்ம நபர் ஒருவர் ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திங்கட்கிழமை மாலை டூலூஸ் நகரின் ஆஸ்ட்ரலிட்ஸ் வீதியில் காவல்துறையினர் ரவுந்து சென்று கொண்டிருந்த போது அங்கு வந்த நபர் திடீரென அவர்களை கத்தி போன்ற ஆயுதத்தால் தாக்கியுள்ளார். இந்த கொடூர தாக்குதலில் காயமடைந்த காவல்துறையினர் இருவரும் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வருவதாக டுலூஸ் நகர மேயர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். எனினும் அவர்களின் தற்போதைய உடல்நிலை குறித்த விரிவான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. தாக்குதல் நடத்திய நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இருக்கக்கூடும் என்பதற்கான அறிகுறிகள் உள்ளதாக நகர மேயர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். பிரான்சில் தனியார் வாடகை வாகனங்களான VDC ஓட்டுநர்களுக்கான விதிமுறைகளில் முக்கிய மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இனி ஓட்டுநர் அட்டை பெற விரும்புபவர்கள் கட்டாயமாக தேர்வில் பங்கேற்று தேர்ச்சி பெற வேண்டும். இதுவரை VDC அட்டையை பெற தேர்வு எழுதுவது அல்லது கடந்த 10 ஆண்டுகளில் குறைந்தது 1 வருடம் பயணிகள் போக்குவரத்து துறையில் பணியாற்றிய அனுபவத்தை காட்டுவது என 2 வழிகள் இருந்தன. ஆனால் புதிய விதியின்படி முன் அனுபவத்தை மட்டும் வைத்து அட்டை பெறும் மாற்று நடைமுறை முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் ஏற்கனவே போக்குவரத்து துறையில் அனுபவம் பெற்றிருந்தாலும் பிரான்சில் VDC ஓட்டுநராக பணியாற்ற தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவது இனி கட்டாயமாகும். ஓட்டுநர்களின் தொழில்முறை திறன் மற்றும் சேவையின் தரத்தை மேலும் மேம்படுத்தவே இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் மற்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் பணிபுரியும் ஓட்டுநர்கள் பிரான்சில் பணிபுரிவதற்கான தங்கள் தகுதிகளை அங்கீகரிக்க செய்து கொள்ள முடியும். பாரிஸ் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் பயணிகளுக்கான வருடாந்திர நாவிகோ பயண அட்டையை இனி ஐபோன்களிலும் டிஜிட்டல் வடிவில் பயன்படுத்தும் வசதி திட்டமிட்ட காலத்துக்கு முன்பாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் ஆண்ட்ராய்டு தொலைபேசிகளில் இந்த வசதி வழங்கப்பட்ட நிலையில் நடப்பு கல்வியாண்டு தொடக்கத்தில் ஐபோன்களுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போதே இந்த வசதி பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன்படி டிஜிட்டல் நவிகோ அட்டையை ஆப்பிள் நிறுவனத்தின் காட்டு செயலியுடன் எளிதாக இணைத்துக் கொள்ளலாம். இனி மெட்ரோ நுழைவாயில்கள், பேருந்துகள் மற்றும் டிராம்களில் உள்ள இயந்திரங்களில் உங்கள் ஐபோனை காண்பித்தாலே போதுமானது. தொலைபேசியில் பேட்டரி தீர்ந்தாலும் கூட தொழில்நுட்ப உதவியுடன் இந்த அட்டையை தொடர்ந்து பயன்படுத்த முடியும் என்பது இதன் சிறப்பு அம்சமாகும்.
இருப்பினும் வருடாந்திர நவிகோ சந்தாவை நேரடியாக தொலைபேசியிலேயே புதிதாக பெற முடியாது. இணையதளம் அல்லது விற்பனை நிலையம் மூலம் முதலில் அட்டையை பெற்ற பின்னரே அதனை டிஜிட்டல் வடிவத்துக்கு மாற்ற முடியும். மேலும் தொலைபேசி அல்லது ஸ்மார்ட் வாட்ச் என ஏதாவது ஒன்றில் மட்டுமே இதனை பயன்படுத்த முடியும். மாணவர்களுக்கான இமேஜின் ஆர் சந்தாதாரர்களுக்கு இந்த டிஜிட்டல் வசதி 2027 கல்வியாண்டில்தான் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாடு முழுவதும் இந்த ஆண்டின் கோடைக்காலத்திற்கான 5வது கடுமையான வெப்ப அலை இன்றைய தினம் மிக தீவிரமாக பரவியது. இதனையொட்டி இன்று புதன்கிழமை நண்பகல் முதல் நாட்டின் 78 மாவட்டங்கள் கடும் வெப்பத்திற்கான செம்மஞ்சள் எச்சரிக்கையின் கீழ் கொண்டுவரப்பட்டதாக காலநிலை ஆய்வு மையமான மேட்டியோ பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. இன்று எச்சரிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த இந்த மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது 36 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர மேலும் 15 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதேவேளை நாளை வியாழக்கிழமை நிலைமை மேலும் மோசமடையும் எனவும் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்படும் மாவட்டங்களின் எண்ணிக்கை என்பதாக உயரும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை 35 டிகிரியை தாண்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்ட்ரல் வேர்ல்டு லோவர் முதல் நூவல் அக்விடைன் வரையிலான பகுதிகளில் நாளை வெப்பநிலை 38 டிகிரி முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும், தலைநகர் உள்ளடங்கிய ஈல்டு பிரான்ஸ் பகுதியில் சுமார் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நடப்பு ஆண்டின் ஜனவரி 1 தேதியிலிருந்து இதுவரையிலான காலப்பகுதியில் பாரிஸ் நகரில் 30 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவான நாட்களின் எண்ணிக்கை இன்று 42ஐ கடந்தது. இதன் மூலம் 1947 ஆண்டு முழுவதும் பதிவான 39 நாட்கள் என்ற வரலாற்று சாதனை இன்றைய தினம் முறியடிக்கப்பட்டது. தலைநகரில் தற்போதைய வெப்ப அலை தொடர்ந்து தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த ஆண்டு வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரித்து புதிய உச்சங்களை தொடும் என அஞ்சப்படுகிறது. பிரான்சின் செயின்ட் செயின்ட் டெனிஸ் மாவட்டத்தில் அரசு அதிகாரிகளின் தொடர்ச்சியான கண்காணிப்பு பணிகளின் ஒரு பகுதியாக செயின்ட் ஒன் மற்றும் நொய்லி-சுர்மான் பகுதிகளில் உள்ள 7 வணிக நிறுவனங்களில் மாவட்ட மோசடி தடுப்பு பிரிவினர் அண்மையில் அதிரடி சோதனைகளை நடத்தியுள்ளனர். இந்த கடுமையான சோதனைகள் அப்பகுதிகளில் இயங்கி வரும் விடுதிகள், கேளிக்கை மையங்கள், மளிகை கடைகள் மற்றும் உணவகங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி விரிவாக நடத்தப்பட்டன. இந்த சோதனையின் போது அரசின் கணக்கில் காட்டப்படாமல் சட்டவிரோதமாக பணிபுரிந்த 2 தொழிலாளர்களும், வேலை செய்வதற்கான எவ்வித முறையான அனுமதி ஆவணங்களும் இல்லாத 3 வெளிநாட்டவர்களும் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு பிடிபட்டுள்ளனர். மேலும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையிலான கடுமையான சுகாதார விதிகளின் மீறல்களுக்காக 3 நிறுவனங்களை உடனடியாக மூடுவதற்கு அதிகாரிகள் அதிரடி உத்தரவிட்டுள்ளனர். குறிப்பாக சோதனை நடந்த ஓரிடத்தில் காய்ந்து போன நிலையில் இறந்த எலி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 2025 ஆண்டில் மட்டும் 305 நிறுவனங்களில் சோதனை நடத்தப்பட்டு நுகர்வுக்கு உதவாத 1.7 டன் கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் அழிக்கப்பட்டன. மேலும் சுகாதார கேடுகளுக்காக 58 நிறுவனங்கள் மூடப்பட்டதோடு சட்டவிரோதமாக பணியாளர்களை அமர்த்திய 140 நிறுவனங்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் பொது போக்குவரத்தை நிர்வகிக்கும் ராட்பி நிறுவனத்தில் அரசியல்வாதிகளுக்காக போலி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் பிரான்சு அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. ஊழல் தடுப்பு அமைப்பான ஏசி ஆன்டி கரப்ஷன் அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த அரசியல்வாதிகள் மீது இந்த பகிரங்க புகாரை பதிவு செய்துள்ளது. சென் டெனிஸ் நகர முதல்வரான பாலி பக்யோகோ மீது முதலில் இந்த புகார் எழுந்தது. அவர் RATP நிறுவனத்தில் முழுநேர ஊழியராக பணியாற்றிக் கொண்டே அரசியல் பதவியிலும் எப்படி முழுமையாக ஈடுபட முடியும் என நாளிதழ் ஒன்று கேள்வி எழுப்பியிருந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது தேசிய நிதி மோசடி தடுப்பு அலுவலகத்தில் கடந்த வாரம் புகார் பதிவு செய்யப்பட்டது. இது ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட பிரச்சினை அல்ல எனவும், அரசியல்வாதிகள் எந்த வேலையும் செய்யாமலேயே ராட் மூலம் ஊதியம் பெற்று வரும் ஒரு கட்டமைப்பு செயல்பட்டு வருவதாகவும் அந்த ஊழல் தடுப்பு அமைப்பு தற்போது குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் பாலி பக்யோகோ மற்றும் ராட்பு நிறுவனம் இந்த குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்துள்ளன. இது தன்னை அரசியல் ரீதியாக வீழ்த்தும் சதி என பாலி பக்யோகோ கொதித்துள்ளார். மேலும் சட்டப்படியே சலுகைகள் வழங்கப்பட்டதாக அந்நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.